ஹலோ மக்களே, வெல்கம் டு அரவிந்த் ஸ்கை ட்ராவலர். ஸோ நீங்கள் கொல்லிமலை போகிறீங்கன்னா நான் சொல்கிற டைமில் போங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருக்கீங்கன்னா ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோளக்காடு ரீச் ஆகிடுங்க. சோளக்காடு ரீச் ஆனதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அரபலீஸ்வரர் கோயிலுக்கு போயிடுங்க. அரபலீஸ்வரர் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு நேராக பார்த்தீங்கன்னா உங்களோட முதல் ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இறங்க ஸ்டார்ட் பண்ணி நேராக 1500 ஸ்டெப்ஸ் கீழே இறங்கிட்டிங்கன்னா நீங்கள் பார்க்க போகிற வியூ என்னென்னா இதுதான். ஆகாகை பார்த்து முடித்தோன்னே அடுத்த ஸ்பாட் நீங்கள் போக போகிற இடம் என்னென்னா மாசிலா ஃபால்ஸ். ஸோ டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் மாசிலா ஃபால்ஸ் போயிடுங்க. அங்கே போனீங்கன்னா இந்த வியூ தான் உங்களுக்கு கிடைக்கும். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வேணால் நீங்களே பாருங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாசிலா ஃபால்ஸ் முன்னாடி தான் இருக்குது. பட் மாசிலா ஃபால்ஸில் தண்ணி இருக்காது இப்போது. ஏன்னா எந்த டைமில் நீங்கள் இங்கே போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். சம்மர் டைமில் போனீங்கன்னா இந்த வயல்வெளியே சுத்தமாக இருக்காதுங்க. எல்லாம் அறுவடை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாகவே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஆகஸ்ட்லேருந்து அக்டோபருக்குள்ளார நீங்கள் போக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வயல்வெளியெல்லாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கவே சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபோட்டோஸும் நீங்கள் எடுக்கலாம். அண்ட் அதை முடிச்சுட்டு நீங்கள் நேராக நம்மருவி போய் பார்க்கலாம். அதை தவிர பார்த்தீங்கன்னா 2 கோயில்கள் இருக்குது. மாசி பெரியண்ணன் கோயில் இருக்குது அண்ட் எட்டுக்கை அம்மன் கோயில் இருக்குது. மறக்காமல் இந்த கோயிலெலாம் விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் அதை தவிர பார்த்திங்கன்னா கடைசியாக நீங்கள் போக போகிற இடம் பார்த்திங்கன்னா சீக்குப்பாறை. ஸோ மறக்காமல் சீக்குப்பாறையை போய் பாருங்கள். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே கொல்லிமலையோட டாப்பஸ்ட் வியூ பாயிண்ட். அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே வல்விலோரி பூங்கா இருக்குது அண்ட் குட்டி லேக் இருக்குது. பட் ஏன் அதை நான் சொல்லலைன்னா கண்டிப்பாக அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 40லேருந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ பெரியவங்களுக்கு வந்து 50 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது அந்தளவுக்கு ஒர்த்தபிள் கிடையாது.
ஸோ ஜஸ்ட் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு இருந்தால் உங்களுக்கு டைம் இருந்தால் பார்க்கலாம். பட் மீதி இருக்க ஸ்பாட்ஸில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஸ்பாட்ஸ் இதெல்லாம் மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ அதுவும் நான் சொன்ன டைமில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குங்க. ஓகே கைஸ், இது ஒரு சின்ன வீடியோ தான். எந்த டைமில் போனால் உங்களுக்கு கொல்லிமலை கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காமல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் போயிருந்தீங்கன்னா கொல்லிமலையில் என்ன பிடிச்ச இடங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வெளியே போனால் ட்ரோன் ஷாட்ஸ் தான் எடுப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச இடம் எதுன்னு சொல்லுங்கள். அந்த இடத்துல நம்ம ட்ரோன் ஷாட் போட்டு அதையும் நான் வீடியோ போடுறேன். And see you until then. Tata, bye bye guys.